கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலை கூட இந்த வேலையில தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் இந்த ஒரு சாயந்திர வேலையில சகோதர சகோதரிகளாய் நம் அனைவரையும் ஒன்று கூடி அவருடைய சத்திய பாடத்தை தியானிக்கும்படியாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில இந்த ஒரு கிருபையை நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதற்காக மீண்டும் ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் சோதனைகளையும் ஏற்படுத்திக் கொள்வோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக ஈசாக்கி திருமணம். ஸோ நம்ம இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ஆதார வசனம் ஒன்று வாசிக்கணும் இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வசனம் கிடையாது, சத்தியம். ஸோ சத்தியத்தை அறியும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யான ஒரு காரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலையாகும். ஸோ இந்த ஈசாக்கின் திருமணம் அப்படின்றத எதன் அடிப்படையில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பைபிள் நம்ம எல்லார்கிட்டையும் இருந்தாலும் கூட நம்ம படிக்கிற அந்த ஒரு வசனம் நமக்கு புரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியுறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் எப்படி எழுதிருக்கோ அப்படின்னு நம்ம படிக்கிறது இல்லை. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஆதி ஆகமத்தில் ஸ்டார்ட் பண்ணி வெளிப்படுத்தின விஷயத்துல கரெக்டாக எழுதி அப்படியே வச்சிருக்காங்க, நாம அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சா நமக்கு புரிஞ்சிடும் நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த பைபிளை எழுதின சகோதரர்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஞானத்தை வச்சு அவங்க பரிசுத்தாவினை உணர்ந்து அதை எழுதியிருக்காங்க. அந்த டைப்ல படிச்சாதான் பைபிளுடைய வசனம் மீன்ஸ் சத்தியம் நமக்கு என்னவா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கமா தெரியும். நம்ம அது இருக்கிற மாதிரி நம்ம படிச்சோமா வெறும் வசனமா தான் நம்ம படிச்சு போலாமே, வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். நிழலும் பொருளும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இந்த காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு எப்படி பொருந்தி வருது அப்படின்ற குறித்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பாடத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு திரும்பியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கி திருமணம். ஈசாக்கி திருமணம் ரொம்ப அவசியமா இதை நம்ம பார்க்கறதுக்கு? ஏன் அவசியம்? எத்தனையோ திருமணங்கள் இருக்கு. ஈவன் ஆதாமுக்கும் யார் தான் திருமணம் பண்ணி வச்சாங்க? தேவன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் ஏன் இது நம்ம ஸ்பெஷலா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருடைய பையன் ஈசாக்குன்றது? ஸோ ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லைங்களா? உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரமாகவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சந்ததியை யார்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக்கு கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈசாக்கு உடைய திருமணம் அப்படின்னா திருமண காரியங்களை எப்படி ஒரு ஸ்டேஜில் உட்காந்து தாலி கட்டத்துல இருந்து நம்ம பார்க்க போறது இல்லை. அந்த திருமணத்தையே எப்படி இவர் தேவன் பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்மளும் ஒரு சிலர் நம்ம சகோதர சகோதரிகளாம் மேரேஜ் பண்ணி தான் இருக்கிறோம். மேரேஜ் பண்ணி இருக்கிற நாம பண்ணும்போது இருந்த சந்தோஷம் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாம போயிடுது. என்னதான் நமக்குள்ள புரிதல் இருந்து ஒரு சிலர் விட்டு கொடுத்து போனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கஷ்டத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா நம்மளுடைய வாழ்க்கையை டிராவல் பண்ண முடியல. ஆனா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமம் சொல்ற மாதிரி நம்ம கேட்டு கீழ்ப்படிந்தோமா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம இருந்த சந்தோஷம் நம்ம சாவந்தனையுமே அந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழறதுக்கு எல்லா தகுதியும் பைபிள்ல இருக்கு. அந்த அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படிச்சா கண்டிப்பா நம்ம அதன்படி சந்தோஷமா வாழலாம். ஆனா பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்கறதுக்கு மனது இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சொந்த காரியத்தினால தள்ளி விட்டுறதுனால நமக்கு அது புரியறது இல்லை. ஸோ தேவன் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு, டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான்.
கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. சோ ஆபிரகாமுக்கு வந்து வயசு அதிகமா ஆயிடுச்சு. கர்த்தர் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லைங்களா? சோ அந்த ஆசீர்வாதம் வந்து யார் மூலியமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்ல தொடங்கி ஈசாக்கு மூலியமா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், வானத்து நட்சத்திரம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல ஆசீர்வாதங்களை வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 கதாபாத்திரம் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ஆபிரகாம், இன்னொன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரன். ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்காரு. அவர் பேர் வந்து இங்க சொல்லப்படலை, பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆபிரகாம் வந்து அந்த ஊழியக்காரனை நோக்கி பேசிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து அந்த ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருந்தது இல்லைங்களா முன்னாடி. அந்த ஊழியக்காரன் கிட்ட என்ன சொல்றாருன்னு டைரக்டாவே சொல்லிடுறாரு, என் பையனுக்கு வந்து நீ பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி? நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவோம்? பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், எந்த ஊர்ல பொண்ணு இருக்கு, அதுக்கான சில அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா? ஸோ அதே தான். ஆனால் பட் இங்கே எதை எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஆபிரகாம் வந்து அந்த வேலைக்காரர், அவருக்கு கீழே இருக்கிற அந்த பணிவிடைக்காரரை நோக்கி கேட்கிறாரு, எனக்கு என் குழந்தைக்கு, என் பையனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும், எங்க பார்க்கணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்றாரு. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கானான் தேசத்துல இருக்கிறார். ஸோ அவரு எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். ஸோ அந்த ஊர்ல தான் நீங்க போய் எனக்கு என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும். ஸோ இது எப்படி சொல்றாருன்னா, இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு என் பையனுக்கு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. தொடர்ந்து வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அந்த ஊருக்கு போயிட்டு என் பையனுக்கு வந்து நீ ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டி என்ன பண்றாருன்னா சத்தியம் வாங்குறாரு. ஏன் சத்தியம் வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சத்தியம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டா உயிர் போறதுக்கு, உயிரே போனாலும் அந்த வாக்கை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ யாருக்கு பொண்ணு பார்க்க சொல்லி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க சொல்லி ஒருத்தர் அனுப்புறாரு. அவர் பேர் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்படியாக வேலைக்காரன் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது வேலைக்காரன் சொன்னா நல்லாவா இருக்கு? ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா? என்ன பேர் வைக்கலாம்? நாம பேர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவனே வச்சுட்டாரு, எலியேசர். ஸோ இந்த ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகி எலியேசர் கிட்ட சொல்லி, மெசபடோமியாவில் உள்ள என்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ இவருடைய பேர் எலியேசர்ன்றதுக்கு நானே வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க யாரும் பேனிக் ஆக வேணாம். ஸோ வசனமும் அதை தான் சொல்லுது. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஸோ இந்த ஒரு ஆபிரகாம் வந்து இது வந்து குழந்தை இல்லாதது போது தேவன்கிட்ட நோக்கி கேட்கும் போது என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஸோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, எனக்கு குழந்தையே கிடையாது. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறான். ஸோ அந்த வேலைக்காரன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலியேசர். ஸோ இங்க நமக்கு வசனமே வந்துருச்சு. எலியேசர்ன்றது தான் அந்த ஒரு வேலைக்காரன் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்களா? அவருடைய பேர் எலியேசர். ஸோ 3 கதாபாத்திரம். ஒன்று ஆபிரகாமுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கும்படியாக ஈசாக்கு யார் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலியேசர் அனுப்புறாரு. ஸோ எப்படி அப்படி இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி சொல்லிட்டாரு, சத்தியமும் வாங்கிட்டாரு, நீ எங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியால போய் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும்
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியேசரே நீ என்ன பண்ண, மெசொப்பொத்தேமியாவுக்கு போயிடு, அங்க இருந்துதான் நீ என்னுடைய குமாரனுக்கு பொண்ணு எடுத்துட்டு வரணும். ஏன்னா எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சொந்தக்காரங்க மத்தியில இருக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி இவர் அனுப்புறாரு. ஸோ இது ஒரு ஈஸியா தானே இருக்கு. இந்த ஊர்ல இங்க ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஆனா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இங்க என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அங்க போறதுக்கு முன்னாடியே வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய தூதனை அங்க என்ன பண்ணிடுவாராம், அனுப்பி விட்டுருவாராம். சோ இப்ப இவர் போய் பொண்ணு பார்த்து கூட்டு வர்றது கிடையாது. தேவன் ஒரு தூதன் அனுப்புனார் பாத்தீங்களா, அந்த தூதன் எந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்காரோ அந்த பொண்ணை போய் இவர் பார்த்து கூட்டு வரணும். சோ இந்த ஒரு காரியம் கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்தான். ஏன்னா தேவன் பார்த்து வச்சிருக்கிற ஒரு பொண்ணு யாருன்னு தெரியாது. முன்னாடியாவது அந்த மெசொப்பொத்தேமியால இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா நமக்கு பிடிச்சவங்களை யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க ட்விஸ்ட், தேவன் நீ போறதுக்கு முன்னாடியே ஒரு தூதன் அங்க அனுப்பி வச்சிருவாரு. அவரு பார்த்து வச்சிருக்கிற அந்த பொண்ணை தான் நீ கூட்டு வரணும் போது இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சாத்தியமா? என்ன பண்றாருன்னா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா, கண்டிப்பா நான் போய் ஈசாக்கு ஒரு பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன், தேவன் பார்த்து வச்சு அந்த பொண்ணையே நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, எப்படி நம்ம போய் அதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு யோசனையிலே புறப்படுறாரு. புறப்படும் போது என்னென்னலாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடைய கொண்டு போனான். நாம பொண்ணு பார்க்க போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாடகைக்காவது கார் பிடிச்சி கொண்டு போவோம் இல்லைங்களா? போகும்போது அங்க என்ன எல்லாருமே எப்படி நினைக்கணும், வராங்க கார்ல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்போ அவங்க கிட்ட இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகங்கள் இருக்கு. அதனால அந்த ஒட்டகத்துல 10 ஒட்டகத்தை கூட்டு போறாங்க. தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அதாவது உச்சிதமான பொருட்கள், விலை மதிப்பு அதிகமான ஒரு பொருள் அவன் கையில இருந்தது. தொடர்ந்து வாசிக்கிறது. தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. சோ எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, எங்க இருந்து போறாரு, கானான்ல இருந்து மெசொப்பொத்தேமியா அப்படின்ற ஒரு ஊருக்கு போறாரு. எதோட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைபலம்லாம் கிடையாது, 10 ஒட்டகத்தை கூட கூட்டிட்டு போறாரு. கூட என்னென்ன எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போறாரு. ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. இது கானான் தேசம். ஸோ கானான்ல நீ பொண்ணு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் எலியேசர் கிட்ட சொல்லிட்டாரு. நீ எங்க போய் பார்க்கணும் மாறாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெசொப்பொத்தேமியா அப்படின்ற ஒரு ஊருக்கு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தூரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர். ஸோ 250 மைல். ஸோ இவ்வளவு தூரம் அந்த 10 ஒட்டகத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரயாணப்பட்டு போகணும். ஸோ போயிட்டாரு. ஸோ போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியாவது நம்ம கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த மெசொப்பொத்தேமியால இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரணுன்ற கான்செப்ட்ல தான் சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசியா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ போ, உனக்கு முன்னாடியே ஒரு தூதன் அங்க அனுப்பிடுவார் என்னுடைய தேவன், அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும்னு சொல்லும்போது இவர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு எந்த பொண்ணா இருக்குன்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லைங்களா? ஸோ இவர் போயிட்டு ஒரு கிணத்து கரையில போயிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து பயணிச்சுட்டு இருப்பாருங்க இல்லையா, தாகம் அதிகமா இருக்கும், டயர்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்பதான் எல்லா வீட்லயும் போர் இருக்கு, தெருப்பழுப்பு, குழா பழுப்பு, ஈவன் மினரல் வாட்டர்லாம் வீட்டுக்கே வருது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துலதான் போய் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு தேவையான செலவு பண்றதுக்கு தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குடத்துல தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி மெசொப்பொத்தேமியால ஊருக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு போதே என்ன ஆகுதுன்னா, ஒரு கிணத்து அடியை பாக்குறாரு. அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே குழப்பத்துல இருக்காரு. என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
யார் அந்த பொண்ணு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது, குழப்பமே வேணாம், நாம என்ன பண்ணிடலாம், தேவனை நோக்கி கேட்டுருவோம். அவர் தானே இங்க வந்திருக்காரு, ஒரு தூதன் அனுப்பியிருக்காரு, அதனால அவர்கிட்டே கேட்டா அவரே ஒரு வழியை ஈஸியா நமக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, தேவனை நோக்கி வேண்டுதல் வைக்கிறாரு. என்ன வேண்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே, நீ என்னுடைய தேவன், அதாவது என்னுடைய ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன மாதிரி அவருடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த தேசத்துலதான் அந்த பொண்ணு இருக்குன்றது நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு இதுதான் அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கும்போது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாருன்னா, இந்த ஊர்ல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கிணத்தடிக்கு வருவாங்க இல்லைங்களா, அங்க வர பெண்மணி கிட்ட எப்படி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தாகமா இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, எனக்கு தாகமா இருக்குன்னு நான் கேட்பேன், நான் கேட்காமயே என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கறது எந்த பொண்ணோ அந்த பொண்ணு தான் நீங்க பார்த்து வச்ச பொண்ணு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படின்னு தயவு செய்து நீங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்றாரு, ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. ஸோ இதுலயும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி குடிக்க தான் வருவாங்க, ஆமா தானே? ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு நான் போய் இவர் கேட்டாருன்னா, ஒவ்வொருத்தங்கிட்டையும் வாங்கி குடிச்சா இவருடைய வயிறு என்ன ஆகும்? ரொம்ப என்ன ஆகும்னா, குடிச்ச தண்ணி எல்லாம் வெளில வந்துடும் இல்லைங்களா? அப்போ எத்தனை பேர் வந்தாலும் அதுல தனித்துவமா தேவன் செலக்ட் பண்ண அந்த பொண்ணை வந்து நீ கண்டுபிடிக்கணும். நீ என்னதான் ரிக்வஸ்ட் வச்சாலும் ஆப்ஷன் வேற வழி இல்லை. 100 பேர் ஒரு பொண்ணுங்க, ஒரு 10 பேர் 10 பொண்ணுங்க வராங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது இவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இவர் கேட்காம இவங்க வந்து அந்த 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் நீங்க பார்த்த பொண்ணு அப்படின்னு. இதே மாதிரி 10 பேர்கிட்டையும் ஒரு தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சா இவருடைய வயிறு என்னாகும்? ஸோ இவர் கேட்டது எப்படி கேட்டிருக்காரு அப்படின்றத வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:13 மற்றும் 14. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் இருக்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தலுமாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தவர்களும் என்றான். சோ அவர் நான் முன்னாடி பேசிட்டேன், அது வசனமா இங்க வந்தது. சோ என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு தண்ணி வேணும்னு நான் கேட்பேன், நீ குடிச்சா மட்டும் போதாது, உன்னுடைய ஒட்டத்துக்கும் நான் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி வாலண்டரியா அந்த பொண்ணு வந்து கொடுக்குற பொண்ணு தான் என்னுடைய ஈசாக்கு பார்த்த பொண்ணு அப்படின்றத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து வசனம் வாசிங்க. 24 மற்றும் 15. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குழந்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி பிடிக்க வராங்க. ஸ்பெசிபிக்கா இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு? ரெபெக்காள். ஸோ இவங்களும் வராங்க. வரும்போது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்றதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட இவர் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சார் இல்லைங்களா? 10 பேர் வராங்கன்னா அந்த 10 பேர்ல ஒரு ஆளா தான் அந்த பொண்ணா இருக்க முடியும். அது எந்த பொண்ணுன்றது இவருக்கு தெரியாது இல்லைங்களா? அதை நான் முன்னாடி சொன்னேன். 10 பேர்கிட்ட இவர் போய் தண்ணி கேட்டு வாங்கி குடிச்சா வயிறு என்ன ஆயிடும்? வீணா போயிடும். ஒரே பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். அந்த ஒரு பொண்ணு தண்ணி இவருக்கும் கொடுக்கணும், இவர் கூட அந்த 10 ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி அதை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உடைய சகோதரன் நாகோர். அதாவது ஆபிரகாமுடைய தம்பி. அவங்க தம்பி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகோர். தம்பியோடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்காள். ஸோ மில்காள் அவங்களுக்கு பையன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்துவேல். ஸோ பெத்துவேலுடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபெக்காள். ஸோ இந்த ரெபெக்காள் தான் அந்த பொண்ணு. எப்படி 10 பேர் வருவாங்க, அதுல எந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்றத நீங்க எப்படி ரெபெக்காள் அப்படின்றீங்க சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? பின்னாடி வசனம் நான் இமேஜ் பண்றேன். ஸோ இந்த ஒரு ஆபிரகாமுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்துவேலுடைய மகள் ரெபெக்காள்.
ஸோ இவர் ஈசாக்குக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரன், அதாவது அண்ணனாவும் இருக்கலாம் தம்பியாவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பொண்ணை தான் இவர் வந்து என்ன பண்ணணும், மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி தேவன் வந்து முன்குறிச்சு வச்சுட்டாரு. ஸோ அந்த ஒரு பொண்ணு உடைய கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்தே அந்த கிணத்தடியில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24:14. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இந்த பொண்ணுடைய இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்றது இந்த வசனத்திலே இருக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிக்கலாம். இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஈவன் எலியேசரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நாம கன்ஃபார்ம் பண்ணணும்ல. சோ 10 பொண்ணுங்க வந்தாலும் இந்த பொண்ணு மட்டும் தனித்துவமா தெரியுது, முத வரியிலே இருக்கு. சோ அங்க வந்த 10 பேர்லயே இவங்க தான் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. சோ இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணல, கல்யாணமே பண்ணாம இருக்காங்க. சோ இவர் பார்த்த உடனே பிக்ஸ் பண்ணிட்டாரு, தேவன் பார்த்த பொண்ணு இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவி அப்படின்னும் போது கிணறு, ஸோ அதில் இறங்கி தண்ணி மொண்டுட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மொண்டுட்டு மேலே வராங்க. மேலே வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா எனக்கு வந்து தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிம்மா போதும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தேவன்ட ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன போதுமா, நீங்க குடிச்சா மட்டும் போதுமா, உங்க அது மேல ஏறி வந்தீங்கல்ல அதுங்களுக்கு வாயில்ன்றதுக்காக அதுக்கு நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டரியா அந்த ஒட்டங்களுக்கு தண்ணி என்ன பண்ணுது, கொடுக்குது. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஈவன் நமக்கு இல்ல எலியேசருக்கு எப்படி இருக்கும், நாம தேவன்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயத்த தேவன் நமக்கு வந்து இந்த ஒரு இடத்துல நமக்கு வாய்க்க பண்றாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. சராசரியா ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம பொண்ணு பார்க்க போறோம், ஒருத்தவங்க கிட்ட நம்ம பொண்ணு வந்து நமக்கு தண்ணி கொடுக்குது, அதை வாங்கி நம்ம குடிச்சிடறோம். என் கூட ஒரு 1000 பேர் வந்துக்கிறாங்க, அந்த 1000 பேருக்கு நீ தண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன ஆகும்? தவளை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சு நீங்களே கொண்டு குடிச்சிங்க, ஆப்ஷன் வேற இல்ல 1000 பேருக்கு கொடுக்கறதுக்காக எங்க அப்பா அம்மா வந்து வளர்த்து விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குமா? கேட்காதா? ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டரியா வந்து நீங்க குடிச்சா மட்டும் போதாது, அந்த 10 ஒட்டகத்துக்கும் நானே வந்து என்ன பண்றேன், தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டரியா வருது. ஸோ ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? 90 கேலன்ஸ். அதாவது ஒரு கேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 லிட்டர். ஸோ எத்தனை ஒட்டகம் கூட்டு வந்தாரு? 90 கேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 405. அப்போ 10 ஒட்டகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4050 லிட்டர். இப்போ நம்ம பக்கத்துல 1 லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி 4050 பாட்டில் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து அந்த ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சராசரியா கொடுக்கணும்னா ஒன்று பம்பு செட் இருந்தா மோட்டர் பூட்டி குடிச்சிக்க சொல்லுங்க ஒட்டகத்தை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா கழனி கிணத்துல இருந்து அந்த சேர்ந்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரினா கூட எதையாச்சும் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆனா இங்க கதையே வேற. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த சேர்ந்துறதெல்லாம் கிடையாது, இறங்கிதான் கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த 4050 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை முறை இறங்கி அதை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? இவருக்குன்னும் போது கொஞ்சமா குடிச்சிட்டு போதுன்னுடுவாரு. அந்த ஒட்டகம்ன்றது அப்படி இல்லைல்ல, இவ்வளோத்தையும் கொடுக்கணும்னா அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பொறுமையா. அப்புறம் சோர்வே இருக்காது. ஸோ இப்போ நாமளாம் ஒரு வேலையை செய்யணும்னு இங்கேருந்து மேலே வர்றதுக்கே நமக்கு டயர்ட் ஆகிடுது.
அது மாதிரி இறங்கி 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 இறங்கி, அதுவும் வெறும் ஆளா இறங்கி ஏறது கிடையாது. ஸோ நம்ம கணக்குப்படி குடத்துல கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே எத்தனை குடம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 குடம் தண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த ஒட்டகத்துக்கு. ஸோ இது 200 குடத்தை மொழ்றதுக்கு இறங்குறதுக்கு 200 டைம், ஏறுறதுக்கு 200 டைம். ஆமா தானே? இத்தனை முறை ஏறி வராங்க அப்படின்னும் போது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, பேசிக்காவே நம்மலாம் என்ன நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள்னாலே பலவீனமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமா தானே? ஆனா இங்க வந்து அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாவே இருக்காங்க, சோர்ந்தே போகல. ஏன் அப்படி இருக்காங்க யாருக்கு தெரியும்? சோ இது வந்து யாரு முன்குறிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் முன்குறிச்சது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள்ல இருந்துதான் உலகத்துக்கே ஆசீர்வாதம் வரப்போகுது இல்லைங்களா? சோ அப்ப தேவன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கும். சோ அப்ப அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும், உடம்பு அளவுல அவங்க வந்து சோர்வே இல்லாம ஒரு பலமா இருக்காங்க. மனசுல பாத்தீங்கன்னா ரொம்ப இரக்க குணமா இருக்காங்க. ஏன்னா நீங்க கொடுக்கறதும் போதாது, வாயில்லாத ஜீவனுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்த காரியம் நிறைவேறிடுச்சு. அதனால இப்ப இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்ப இவங்க என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் மான்னு சொன்னா போதுமா? இவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து சில பொருட்களை வந்து அந்த பெண்மணி கிட்ட கொடுக்குறாங்க. எலியேசர் வந்து ரெபெக்கா கிட்ட வந்து நீங்க எனக்கு அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில அந்த பொருளை, பொண்களை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்றத வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதினியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை கொண்டுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. சோ பொற்காதனியும் அப்படின்னும் போது கம்மல் இல்லைங்களா? ஸோ கம்மல் வளையலும் கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்ற மதிப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை. என்ன கொடுத்தாங்க அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கம்மலையும் தங்க வளையலையும் கொடுக்குறாங்க. ஸோ நாம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? இதை போட்டுட்டு ஒன்று எடுத்துட்டு போகணும், இல்லை போட்டுட்டு போகணும். போகும்போதே நம்ம அப்பா அம்மா வீட்டில இருந்து கேட்பாங்க, என்னதுமா அது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? நான் இங்கே போனேன், இந்த மாதிரி எனக்கு அவங்க கேட்டாங்க, நான் எடுத்து கொடுத்தேன், அவங்க எனக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம பொண்ணை வந்து யாரோ வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. இது எப்படி அது அப்படி பொருந்தும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இப்போ நாம பொண்ணு பார்க்க போகணும்னா என்ன பண்ணுவோம்? பூ வாங்குவோம், பழம் வாங்குவோம், வளையல் வாங்குவோம், என்ன மஞ்சள் வாங்குவோம், குங்குமம் வாங்குவோம், இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? எதுக்கு? அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருந்தா என்ன பண்ணும்? எடுத்து வச்சுக்கும். ஸோ அதை பிடிச்சதுனால என்ன பண்ணு. ஆனா இப்போ வரைக்குமே நான் வந்து உன்னை பொண்ணு பார்க்க தான் வந்தேன்றத யார் சொல்லலை? எலியேசர் சொல்லலை. இந்த பொருளை மட்டும் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு? வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க, ஏதுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்டு இவங்க வீட்லயே இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா விருந்து ஏற்பாடு பண்றாங்க. யாருக்குங்க? எலியேசர். ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வந்தீங்கல்ல, நைட்டுக்கு எங்க போவீங்க? விருந்துக்கு. நீங்க எங்க வீட்லயே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? தங்கத்தை கொடுத்துருக்காங்கல்ல, சாப்பாடு போறதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்னு நினைச்சு என்னன்னு கூட்டு போயிருக்கலாம்ல. ஆமாவா? ஸோ இவங்க மட்டும் போகலங்க, இந்த 10 ஒட்டகமும் என்ன ஆகுது? போகுது. ஸோ அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியேசர் வந்து டைரக்டாவே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்னுடைய தேவன், அதாவது ஆபிரகாமுக்கு அவருடைய பையனுக்கு நான் பெண் பார்க்கும்படியாக நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஸோ இவர் தான் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து இந்த பொண்ணை தான் வந்து முன்குறிச்சிருக்காரு அப்படின்றதையும் இவர் என்ன பண்றாருன்னா ஓப்பனா சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:50. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதனால இந்த ஒரு கல்யாணத்தை வந்து ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னா யாராலுங்க ஏற்படுத்தப்படுது? தேவனால. ஆமா தானே? சோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த காரியத்தை நம்ம வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. தேவன் முன் குறிச்சது
நல்லதுதான், என் பொண்ணுக்கு இந்த ஒரு இடத்துல கிடைச்சது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமா பேசி என் பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்றாங்க. இது என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு. ஸோ இவங்க ஓகே அப்படின்றதுனால இவங்க எடுத்துட்டு வந்த அந்த பரிசு பொருட்கள்ல மீண்டும் சிலவற்றை கொடுக்குறாங்க. அங்க வந்து தண்ணி கொடுத்ததுக்காக ரெபேக்காலுக்கு 2 பரிசு பொருள், ஒண்ணு கம்மல், இன்னொன்னு வளையல். ஸோ இங்க என்ன கொடுக்குறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24:53. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஸோ ரெபேக்காவுக்கு கொடுத்தது போக இவங்களுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, சில துணிகள், ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விடிஞ்சு நான் உங்க பொண்ணை வந்து என்னுடைய தேவனுடைய பையனுக்கு நான் வந்து கல்யாணம் பண்றதுக்காக நான் வந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு நான் பாத்தீங்கன்னா நைட்ல வந்து என்ன சொன்னாங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேன்ட்டாங்க. இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா என்ன சொல்லிட்டாங்க, ஓகேன்ட்டாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் கதையே மாறுது. என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா எங்க வீட்டிலேயே வளர்ந்த பொண்ணு நீங்க பாட்டு வந்து கேட்கறீங்கன்றதுக்காக சடனா அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் எங்க கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கூட்டு போங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்லும் போது, யாரு ரெபேக்காலுடைய அப்பா அம்மா சொல்லும் போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எலியேசருக்கு வந்து கோபம் வந்தது. நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து இவ்வளோ மத்தியிலையும் இவங்க பொண்ணுதான் தேவன் முன்குறிச்சு வச்சிருக்காங்கன்ற எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க ஏன் காலத்தை வந்து அதிகப்படுத்துறீங்க, சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒண்ணு தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்னமோ பேசுறாரு. நைட்ல நீங்க எப்படி பேசுறீங்க, பகல்ல எந்திரிச்சு இப்படி பேசுறீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க, அது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார். 10 நாள் வரைக்கும் எங்க கூட இருக்கட்டும், ஏன்னா இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி இங்க வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸோடைய மனநிலையை வந்து எலியேசர் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு கான்பிடென்டா சொல்றதுனால என்ன சொல்லுவாரு இவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், வரப்போறது அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணையே கூப்பிட்டு கேட்டுரும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா எலியேசர் வந்து டக்குன்னு டர்ன் பண்ணி அந்த ரெபேக்கால் கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா கொஸ்டினை திருப்பிடுறாரு. ஸோ நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க யார் எவருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும், கேட்குமா கேட்காதுங்களா, எங்க அப்பா அம்மா சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. ஆனா எங்க கதையே வேற. என்ன ஆச்சு, வசனம் வாசிக்கலாம். 57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம், அந்த பெண் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்யறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எலியேசர் ஓகே சொல்றாங்க. சோ பெண்ணை கூப்பிடுறாங்க. வசனம் வாசிங்க 24:58. ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஒரே ஷாக். யாருக்கு ஷாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபெக்காளுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக். என்ன இந்த மனுஷன் வந்து கூப்பிட்ட உடனே நம்ம வீட்டு பொண்ணு, இத்தனை வருஷமா நாம வளர்த்த பொண்ணு நம்மளை மீறியும் போறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த ஈசாக்கு யாருன்னே ரெபெக்காளுக்கு தெரியாது, அவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஏன் இதை நான் முன்னாடி சொன்ன ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னா யார் யாரெல்லாம் போவாங்க, இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க போவாங்க, அதிகபட்சம் அந்த மாப்பிள்ளை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேரா போய் அந்த பொண்ணு முன்னாடி பாட்டி இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப சொல்லலைனாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் நாங்க போன் பண்றோம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பி விட்டுட்டு யோசிச்சு வீட்டுல இருக்கிறவங்க கிட்டலாம் முடிவு எடுத்துட்டு இவங்க வந்து சரியானவங்களா, இவங்க வந்து நமக்கு தேவையா, கடைசி வரைக்கும் நம்மளை வந்து நல்லா பார்த்துப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை நாம இப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனா அங்க ஈசாக்கு யாருன்னே தெரியாது, அவங்க மூஞ்சி இவரு
ரெபேக்காள் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் இவங்க எந்த தைரியத்துல வந்து நான் போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி போ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வாழ்த்தி அனுப்புறாங்க. சோ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். சோ நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்படிங்க இருக்கும்? நம்ம ஊர்ல 16 பெற்றுனா 16 பிள்ளைங்களா? சோ அங்க வந்து எப்படி இருக்குன்னா கோடா கோடியாய், எங்கன்னா புரியுதுங்களா? கோடா கோடியா, அப்ப கோடா கோடியான செல்வங்கள் இருக்கு. அப்ப நமக்கு மட்டும் தான் 16 செல்வம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், புரியுதுங்களா? சோ மணலோடைய எண்ணிக்கை என்ன முடியுமா? நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை. சோ இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து இவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வாயிலிருந்தே தேவன் வந்து வாழ்த்தி அனுப்ப வைக்கிறாரு. சோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலியேசர் வந்து ஈசாக்கை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்லிருப்பாரு? ஈசாக்கு யாரு, அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி எல்லாம் வளர்ந்தாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, எந்த மாதிரி அன்பானவர், கோவப்படுவாரா, இப்படி ஏகப்பட்டது இருக்கும்ல. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு ஈசாக்கு முன்னாடி ரெபேக்கால வந்து நிப்பாட்டுறாரு. சோ இவருடைய பார்வைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? எலியேசர் பார்வைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க? மகா ரூபவதி. சோ இருக்கிறதுலே ரொம்ப அழகானவங்க அப்படின்னு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு மேல வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. யார் சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியேசர் கூட்டு போனார் இல்லைங்களா, அதுல இப்படி எல்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்களும் சில கற்பனைகள்லாம் வளர்த்துட்டு போறாங்க. அங்கேயும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா காத்துட்டு இருக்காரு ரெபேக்காளுக்காக. சோ காத்துட்டு இருக்கும்போது கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. காமிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போகுது. இது யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசாக்குடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய மகன் எப்போ பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போதுதான் பிறக்கவே செஞ்சாரு. ஸோ அவ்வளவு நாள் இவ வளர்ந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம வந்து பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோன்ற ஒரு ஏக்கத்திலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வெகு சீக்கிரத்திலே அவங்க இருக்கும்போதே அதை நம்ம வந்து சம்பவிக்கணும்னு சொல்லி எல்லா பிளானிங் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பொண்ணை கூப்பிட்டு வந்து மெசபடோமியால இருந்து கானானுக்கு கூட்டிட்டு வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணம் முடிஞ்சு அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சோ பையன் மேல இருந்த கவலை தாய்க்கு என்ன ஆயிடுச்சு? நீங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என் பையன் சந்தோஷமா வளருமா அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் இங்கே கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல பார்க்கணும், அப்புறம் நம்ம ஆசைப்படணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழணும். ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? எல்லாமே அப்படியே தலைகீழ இருக்கு. ஸோ இது நாம பார்க்குற வாழ்க்கைக்கும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தாய்கிட்ட கொண்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கு வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி மேல் கொண்டிருக்க அந்த ஒரு ஆசையை வந்து நேசிக்கிறான், அதிகமா நேசிக்கிறான் அவங்க மனைவியை. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு, பாடமும் முடிச்சு. ஆமாவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நிழல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் வசனம். வசனத்திலே இவ்வளவு கேள்விகள் நமக்கு வருது அப்படின்னும் போது இந்த வசனத்துக்கான ஒரு பொருள் என்ன அப்படின்றது இந்த கடைசி காலத்துல இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? நிழலும் பொருளும். ஸோ நாம இப்ப நிழலும் பொருளும் சின்ன ஒரு அர்த்தம் சொல்லட்டுமா? இப்ப இந்த லைட் வெளிச்சத்துல உங்களோட நிழல் வந்து பின்னாடி விழுதா முன்னாடி விழுதா? உங்களுக்கும் முன்னாடி. ஸோ அப்ப நிழல் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு, அந்த நிழலை பின்தொடர்ந்தே வந்தால் தான் நிஜத்தை பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த நிஜம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து ஒரு போதனை. சோ போதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம முன்னாடி மகாபரிசுத்தமான விசுவாசம் பார்த்தேன் இல்லைங்களா? நம்மளுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். போதனைன்றதுனால என்ன யாரோ ஒருத்தவங்க பேசி போறதுனால அது நம்புறதுக்கு பேரு போதனை கிடையாது. சோ வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் சத்தியம் வெளிப்படும். ஆமா தானே? சோ இன்னொரு இடத்துல கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதாவது இவங்களுக்கு திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமா அவங்களுக்கு வந்து சம்பவிச்சது. யாருக்கு? ஆபிரகாம், எலியேசர், ஈசாக்கு, ரெபேக்காள், இது எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையா நடந்ததை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உலகத்தின் கடைசியில இருக்கிற நமக்கு இது எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு நிஜமா நடந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குதுன்னா சம்திங் ஏதோ ஒண்ணு. அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு கல்யாணத்தை அவர் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஏன்னா இவர் போயிட்டு ஏதோ இந்த மெசபட்டோமியால இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் பார்த்து வச்ச பொண்ணதான் யார் பார்க்க போயிருக்காங்க? எலியேசர் போயிருக்காங்க. சோ அந்த பொண்ணு எந்த பொண்ணு அப்படின்றது இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது இல்லைங்களா? சோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டு வந்து ஈசாக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. சோ அங்க எந்தெந்த கதாபாத்திரம் நம்ம பார்த்தோம்? மெயின் கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள், அப்புறம் எலியேசர். சோ இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியேசர். அவர் பண்ணாரு. சோ அங்க ஒரு ஆபிரகாம் இருந்தார் இல்லைங்களா? அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாரு. சோ தேவன் வந்து இவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தாரு. அந்த குமாரனை வந்து எனக்கு பலி கொடுன்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு? பலி கொடுக்கறதுக்கு துணிஞ்சு பலிபீடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா கத்திய தூக்கி ஓங்கிறதுக்கு வெட்டுறதுக்கு போயிட்டாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தகப்பனுடைய சொல்லுக்கு இணங்க ஈசாக்கும் என்ன பண்றாரு? போறாரு. சோ இங்க எப்படி ஒரு ஆபிரகாம் இருக்காங்களோ இந்த கடைசி காலத்துல நமக்கும் ஒரு ஆபிரகாம் இருக்காரு. யார் அந்த ஆபிரகாம்? அப்படி கதை டக்குன்னு மாறுதுங்களா? அங்க ஆபிரகாமுடைய பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்போ அது நிழல். இப்ப நிஜத்துல இங்க ஒரு ஆபிரகாம் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை நம்ம இங்க பண்ணணும் இல்லைங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் பிதாவாகிய தேவன். சோ அங்க எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிஜத்துல ஒரு ஆபிரகாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம், அவங்களுடைய பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. சோ இங்க தேவன் பிதாவாகிய தேவன், அவருடைய பையன் யாரு? இதை நான் வெறும் வாய் வார்த்தையா சொன்னா உங்களாலே நம்ப முடியல. வசனமே இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் பொய்காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவினுடைய மடியில யாரு இருந்திருப்பா? கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க எப்படி ஆபிரகாமுக்கு செல்ல பிள்ளையா ஈசாக்கு இருந்தாரோ அதே மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையா இங்க யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு அங்க ஆபிரகாம்னா இங்க பிதாவாகிய தேவன், அங்க ஈசாக்கு அப்படின்னா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பேர், அதாவது தேவனை வந்து வெளிப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். சோ அவர் எப்படிப்பட்டவர் தேவன் அப்படின்றத அவர் வசனத்து மூலியமா சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விட்டு போகாமல் நித்தியத்தை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஆபிரகாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு வந்து பலி கொடுக்கும்படியா ஈசாக்கு கேட்கும்போது ஈசாக்கு பலி கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்ணிடுவாரு? துணிஞ்சிடுவாரு. ஆனா அங்க பலி கொடுக்கப்படல. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த குமாரனை உலகத்துக்காக
என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலியா கொடுத்துட்டாரு. கொடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் மீட்டெடுக்கணும். சோ சொந்த குமாரன் அப்படின்னும் போது நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னும் போது யாராலையும் முடியாது. ஸோ அப்போ அதை காட்டிலும் இன்னொருத்தவங்களை நம்ம வந்து நேசிச்சிருந்தா தான் அந்த ஒரு காரியம் வந்து சாத்தியமாகும். ஆமா தானே? ஸோ அப்போ ஆபிரகாம் செஞ்சதை காட்டிலும் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஸோ அங்கே பார்த்த ஒரு கல்யாணம் இங்கே நமக்கு நடக்கணும். ஐ மீன் இந்த ஒரு கல்யாணம் எதை கூட பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே எப்படி ஈசாக்குக்கு வந்து ரெபேக்கால வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அப்போ இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மனைவியை வந்து இங்க தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டோம். சோ கல்யாணம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்கப் பண்றோம். ஆமா தானே? ரெடி ஆயிட்டு, ஏன்னா எது கணவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தானே அவங்க நம்ம வந்து நம்ம அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு இவங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து பெண் வந்து ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகுறதுன்னா நமக்கு தெரியும், தலை சீவணும், மேக்கப் போடணும், பொட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லை. எடுத்த உடனே போய் அப்படியே கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ பண்ணிட்டு இருக்காங்க. வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவதற்கு நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் வந்துருச்சு. அந்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியங்களை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அங்க எலியேசர் சேர்த்து வச்சாரு இல்லைங்களா. நாம இங்க பார்த்தது 4 காரியம் பார்த்தோம் இல்லைங்களா. 1 ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள், எலியேசர். ஆமாவா? இங்க நம்ம 2 காரியம் மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆமா தானே? 1 தேவன், இன்னொன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு கல்யாணம்ன்றது ஒண்ணு வந்துருச்சு. ஸோ அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பொண்ணு யாரு? அங்க ரெபேக்காள், இங்க இந்த வசனத்திலே இருக்கு. சோ சபை, நம்ம ஆல்ரெடி சபை சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லைங்களா. கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஸோ கிறிஸ்துன்றது ஒருத்தர் தான். அவயங்கள் எத்தனை? அநேகம். ஸோ அந்த அநேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000. ஸோ அப்போ கிறிஸ்துவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு இருக்கு. சரிங்க பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஆனா அங்க எலியேசர்னு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பண்ணாரு. இங்க யார் அந்த எலியேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது கள்ள சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சோ இதுல தாங்க இருக்கு அந்த எலியேசர். எதுங்க சத்தியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எது சத்தியம்? உம்முடைய வசனமே. சோ இங்க யார் எப்படி அந்த சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத வசனங்கள். இந்த வேத வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்துது பாத்தீங்களா. இப்போ நம்ம பைபிள படிக்கிறோம், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வெறும் வார்த்தையா நம்ம படிப்போம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கருப்பொருள், அந்த ஒரு சத்தியம் நமக்கு புரியுதுங்களா? இல்ல. அதுக்கான சத்தியம் நமக்கு வெளிப்படணும்னா ஒரு உதவி நமக்கு தேவை. ஸோ அந்த ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த
ஆவி. அது எங்க இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவங்கிட்ட இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்து கூட நம்ம போகும்போது சொல்லிட்டு போவார் பார்த்தீங்களா, 40 நாள் அந்த உயிர்த்தெழுதல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளை வந்து தேக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? கிறிஸ்துவ கல்யாணம் பண்றதுக்கு. ஸோ இந்த ஒரு சத்தியத்தெல்லாம் நமக்கு கொடுத்து நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளை வந்து மெருகேற்றிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அந்த கதாபாத்திரங்கள் பொருந்தி வருதா அப்படின்னு பார்த்து. ஸோ அங்க ஆபிரகாம். ஸோ ஆபிரகாமுக்கு இணங்க இங்க யாரு? தேவன். அங்க ஈசாக்கு, இங்க அங்க ரெபேக்காள், இங்க அங்க எலியேசர், இங்க கரெக்டா இருக்குங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அங்க 4 கதாபாத்திரங்கள், இங்க கடைசி காலத்துல இருக்கிறது 4 கதாபாத்திரங்கள். அங்க நடந்த கல்யாணமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய கல்யாணம் ஈஸியா நடந்துருமா? பெண்கள் ஆயத்தமாகணும் அப்படின்னா அந்த மேக்கப் பண்ணி ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க. அந்த மணவாளன் ரெடி, ஆனா இங்க மணவாட்டி நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க. அங்க வெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்லி ரெடியா இருக்காரு. ஆனா இங்க இருந்து போறதுக்கு நம்ம என்ன பண்ணல, இன்னும் ரெடி ஆகல. ஸோ கண்டிப்பா ஆகணும். ஸோ வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி ரெபேக்கால வந்து எலியேசருக்கு, ஆபிரகாம் வந்து எலியேசர் கிட்ட சொல்லுவார் பாத்தீங்களா, நீ அங்க போறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுவேன், தேவனுடைய தூதனை அங்க போய் ரெபேக்கால் யாருன்றத வந்து அங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க. நீ போய் தேவனை கண்டுபிடிச்சு வச்சு அந்த பொண்ணை தான் நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. அப்போ இங்க கிறிஸ்துவ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போறோம்னா கிறிஸ்துவும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், முன் குடிச்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த வசனம் தான் இந்த ஒரு வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னையே நம்ம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டார். நமக்கு தெரியுமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாம வந்து கிறிஸ்துவ வந்து கல்யாணம் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லி? அங்க ரெபேக்காலுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ இங்க தேவன் எப்படி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பின் நிமித்தமா நமக்கு இந்த ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு திருமணமான ரெபேக்காலுக்கு மூலியமா தான் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் வந்துச்சு. ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல்கள். ஸோ வானத்து நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை. கடற்கரை மணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கிற மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். ஸோ இந்த கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம், இதுக்கு எப்படி நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மற்றும் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்க பெரிய ஆள் கிடையாது, நான் பெரிய ஆள் கிடையாது, நீங்க ஆண் நான் பெண், அதனால எப்படி இது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள் ஒரே சிந்தையா இருக்கிறாங்க. ஸோ நாம வந்து இவர் தான் என்னுடைய கணவன் சொல்லி ஒரே அந்த சிந்தையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோமா, இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தான். எப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லைங்களா, வானத்து நட்சத்திரம். ஸோ இந்த ஒரு வானத்து நட்சத்திரத்துக்கான அந்த அழைப்புக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சபையா போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க எல்லாமே வந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கைய அந்த ஒரு ஓட்டத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கல்யாணம் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடி ஆகணும் இல்லைங்களா. ஸோ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு ஆதாரமாக இல்லாமல் இந்த மாதிரி ரெடி ஆகி தலை சீவி பொட்டு வச்சுட்டு நகையெல்லாம் எடுத்து மாட்டிட்டு
இருக்கிறதுல ரொம்ப ஒரு காஸ்ட்லி, ஒரு 50,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு மேலே பட்டு புடவைலாம் கட்டிட்டு இந்த மாதிரி அலங்காரத்தோட நீ வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, அது உங்களுக்கு எப்படி இருக்குங்களா? அலங்காரமாவே இல்லையாம். வாசிங்க தொடர்ந்து. 4ஆம் வசனம். அழியாத அலங்காரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க. சோ நீங்க மேலோட்டமா போடுற அந்த மேக்கப் எல்லாமே அலங்காரம் கிடையாதான், அலங்கோலமா. அழியாத அலங்காரமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளான மனசு, சாந்தம், அமைதலும். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியமா இருக்கக்கூடிய 2 காரியம், ஒண்ணு பொறுமை, இன்னொன்னு சாந்தம். ஸோ அது இங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, ஆனா அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ வாசிங்க அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா, தேவனுக்கு பிரயோஜனமா, ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும். இது எப்படி வாழணும்னா, அங்க ரெபேக்கால் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு தானே ஈசாக்கு பார்க்கறதுக்கு வந்தாங்க. நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக காரியங்கள் எல்லாமே விட்டுட்டு என்ன பண்ணணும், தேவனுக்காக நம்ம போகணும். அங்க அவங்க நினைச்சிருந்தா, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் நினைச்சிருந்தா அங்க ஈசாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. இங்க நமக்கு இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் தான் நம்ம முக்கியம் நம்ம நினைச்சிருந்தா, இயேசு கிறிஸ்து அந்த சபையா போறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ண முடியும், உதாசனப்படுத்திட்டு இங்கேயே இருக்கலாம். ஆனா பட் அங்க ஃபுல் ஆயிடும். நாம என்ன பண்ணலாம், வேடிக்கை தான் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு வந்தது தான், நான் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். அதை யாராச்சும் கேட்பாங்களா? நானா இருந்தேன்னா அங்கேயே போயிட்டு இருப்பேன், நீ வந்து இங்க சொல்லிட்டு இருக்க, இப்படிதானே கேட்போம். ஸோ நம்மளுடைய வாய்ப்பை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ வசனம் சங்கீதம் 96:9 எப்படி? 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடந்துங்கள். ஸோ எப்படி தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். ஸோ பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக. ஸோ அந்த ஒரு பயம், தேவனை குறித்து அந்த ஒரு பயம் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக பாவ காரியங்களை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். துணிகரமாக செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட நமக்குள்ள வந்துடுது. நம்மளை படைச்ச தேவன் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம பாவம் செய்யும் போது வர்றதே கிடையாது நம்ம மனசுல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நாம செய்யறது யாருக்கு தெரிய போகுது, நம்மளை தாண்டி நாம சொல்லாம யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சில காரியங்கள் நம்ம வந்து பாவம் செஞ்சிடறோம். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால் ஆனால் நீயே அவருக்கு கேட்டிருப்பாய். அங்க ரெபேக்கால் இது எலியேசருக்கு தண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ இங்க அந்த தண்ணியை நம்ம விட்டுட்டோமே, எல்லாம் கரெக்டா பொருந்தி வந்துச்சு. அங்க தண்ணின்றது ஒரு கான்செப்ட் இதுல இல்லை தானே, பார்க்கவே இல்லை தானே. ஸோ அப்போ இந்த ஒரு தண்ணி நம்ம குடிக்கணும்ல, ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும்ல. ஸோ அது எந்த தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கிறது, நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஸோ அவர் பிரயாசப்பட்டு அவ்வளவு தூரம் களைப்பா போனதுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, தண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. யார் மூலயமா? ரெபேக்கா மூலயமா. ஸோ இங்க நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு, யார் கொடுக்குறாரு? ஸோ இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற நாம எப்படி இருப்போம்? அங்க ரெபேக்கால் எப்படி இருந்தாங்க? 200 குடம் தண்ணி மொழ்ற வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ந்தே போகல. நாம என்ன பண்ணுவோம், இங்க பக்கத்துல இருக்கிற தண்ணியே பிரதர் அதை எடுங்கன்னு அப்படிதானே. சோ ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நிச்சயமே அளிப்பார். அங்க எப்படி நிழலா 200 குடத்த தண்ணியை வந்து இறங்கி மொண்டுட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லல. நம்மளை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்கிரியைகள். அதாவது உள்ளுக்குள்ள
நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வெளி தோற்றமா சிலருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது செய்வோம். உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்டது தான் செய்வோம். ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோர்ந்து போகாமல் தேவனுக்கு பிரியமான நற்கிரியை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி நீ செஞ்சுட்டு வந்தேன்னா உனக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெபேக்காள் அவங்களுடைய வீட்டை விட்டுட்டு இவங்களா விருப்பப்பட்டு தான் போனாங்க. எலியேசர் வந்து உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், வர அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, அந்த பொண்ணையே நம்ம கேட்போம், அவளுக்கு வர விருப்பமா இருந்தா கூட்டிட்டு போலான்னு சொன்னார் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, ரெபேக்காளை கூட்டு கேட்கும்போது அவரோட கூட நீ போறியாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போறேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இங்கேயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ இங்க வந்து கட்டாயத்தின் பேர்ல எல்லாம் உங்களை வந்து நீங்க வந்து என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, சுயத்தை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த ஒரு வார்த்தையை அவர் கேட்கும்போது விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவ போய் கல்யாணம் பண்ணி சபையா போயிடுவாங்க. ஆமா தானே. அங்க தண்ணி கொடுத்ததுக்காக 2 பொருள் கொடுத்தாரு இல்லைங்களா. என்னென்ன பொருள்? கம்மலே வளையல் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அது எது எது அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. வாசிங்க பிரதர். மத்தேயு 13 அதிகாரம் 9 வசனம். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அங்க நேரோட்டமா கம்மல் போட்டா காது எப்படி தெரியும்? அழகா தெரியும். ஆமா தானே. இங்க அவருடைய சத்திய வார்த்தையை நம்மளுடைய காதால கேட்டா நாம எப்படி தெரியும்? அழகா தெரியும். உள்ளான அந்த சமாதானம் அப்புறம் பொறுமை இது எல்லாமே நமக்குள்ள வரும் இல்லைங்களா. ஸோ தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாங்கி புசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசிப்புக்கு இன்பமா தானே இருக்கு. அப்படியே நீங்க அங்க போயிடாதீங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது நம்மளுடைய செவி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்ம இதன்படி தான் வாழணும்னு சொல்லி நம்மளை வந்து சீர்திருத்த முடியும். ஆமா தானே. ஸோ வளையல் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க பிரதர். பிரசங்கி 9 அதிகாரம் 10 வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது இதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்தியும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலத்தோட செய்யணும். இப்போ நம்ம ஊழியம் செய்யறோம் இல்லைங்களா. இந்த ஊழியம் செய்யும் போது நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு? ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் சகோதர சகோதரிகள் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு ஊழியத்தை பயணிக்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஆனாலும் நீங்க எது என்ன பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறத வச்சு உங்களுடைய பலத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரெபேக்காளுக்கு வளையல், அந்த குடத்தை தண்ணி மொண்டு தூக்கிட்டு வரும்போது அந்த கைக்கு வளையல். ஸோ பார்வைக்கு இன்பமா இருக்கணுன்றதுக்காக அந்த கம்மல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா. நாமளும் அந்த மாதிரி தான் பண்ணோமா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். ஸோ பிரசங்கி 9 அதிகாரம் சங்கீதம் 12 அதிகாரம் 6 வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் குறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஸோ அது வந்து பொன் ரியலான தங்கத்தை வந்து ரெபேக்காளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ இதுவும் பொன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் எதுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் புகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா இருக்கு. ஸோ அந்த ஒரு வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருக்கி 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 அது என்ன பண்ணணும்னா பியூரா ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேட்க 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 நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமா மாறுவோம் இல்லைங்களா. பூவோட சேர்ந்து நாரும். அப்போ சத்திய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்குள்ள அந்த பிரதிபலிப்பு வரும். ஸோ 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டிட்டு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சோ ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு தான். சோ ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறதே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஸோ இது நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற உலக காரியங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஒரு காரியத்தை மட்டுமே நம்ம மேன்மையாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தான். அங்கே பொண்ணு கொடுத்தது இல்லாமல் என்ன கொடுத்தாரு? வேற வெள்ளி கொடுத்தாரு. வெள்ளி எதுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்துக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லைங்களா, விலை உயர்ந்த வஸ்திரம். ஸோ அந்த வஸ்திரம் எதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்றது கூட பார்க்கலாம். ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். சோ அங்க வந்து ட்ரெஸ்ன்றது பாத்தீங்கன்னா போட்டுக்கிற துணியா இருந்துச்சு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. சோ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரட்சிப்பு. தேவன்கிட்ட நம்ம போகணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்னா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். எப்படி அப்படி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பாத அங்கத்தில் நம்ம போய் சேரக்கூடிய நாம யார் மாதிரி இருந்தால் தான் அங்கே போய் உட்கார முடியும். பியூரா ஒயிட்டாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன இடத்துல கேப் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன வச்சா கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலர் வச்சா தானே கரெக்டாக இருக்கும். வேற ஒரு கலரில் எடுத்துட்டு போய் அங்கே வச்சா மொத்தத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால அங்கே போகக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணணும்னா சாதாரணமாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்க முடியாது. ஸோ சாதாரணமாக வாங்குறதுக்கு தேவன் வந்து விரும்பலை. ஸோ அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கணும். ஸோ அதை வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மணவாளனுக்கு நம்ம எப்படிமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமா இருப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. சோ 1 பேதுரு 1:8 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அங்க ரெபேக்கால் ஈசாக்க வந்து பார்க்கவே இல்லை. ஆனா என்ன ஆச்சு? இவங்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சி போச்சு. இப்போ நாம கிறிஸ்துவை வந்து பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரிடத்தில் அன்பு கூறணும். எப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைவேறுவதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கை கொடுத்து. சோ நாம வந்து என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவ பார்க்கல, ஆனா அவர் பேர்ல நம்ம என்னப்பா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசமா இருக்கிறோம். சோ என்ன மாதிரி விசுவாசம்? சாதாரண விசுவாசமா? நான் வந்து சபையா போக போறேன், அதுக்கான எல்லா வாய்ப்பையும் என் கண்ணு முன்னாடி நீங்க வந்து எனக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தை நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். கண்டிப்பா எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் சரீர பிரகாரமும் சிந்தையின் பிரகாரமாகவும் எது வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னை தேற்றுங்கன்னு சொல்லி நம்ம மகா விசுவாசத்தை வந்து தேவன் மேல நம்ம வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க யாரு கூட போய் சேர முடியுமோ அவங்க கூட. அங்க எப்படி ரெபேக்கால் வந்து ஈசாக்கு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா போனாங்க இல்லைங்களா. ஸோ எலியேசர் எப்படி கூட்டு போனாரு? ரொம்ப சேஃபா கூட்டு போய் யாருக்கிட்ட சேர்த்துட்டாரு? ஈசாக்கு கிட்ட. ஸோ சத்திய வசனம் தான் நமக்கு எலியேசர்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பரிசுத்த ஆவி. ஸோ இந்த பரிசுத்த ஆவி நம்ம எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான சோர்வு வரும்போதும் நம்ம நினைச்ச காரியத்தில் நம்மளால சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத இருக்கும்போதும் தேவன் நம்ம இந்த ஒரு ஆவியை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்துவாரு. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, இதையும் கேளுங்க. சங்கீதம் 45:10 சங்கீதம் 45:10 குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை தெரிந்து கொள். அங்க எலியேசர் சொல்லுவார் இல்லைங்களா, நான் உங்க பொண்ணை வந்து விடிய கிளம்புற ஈசாக்குக்கு நாங்க திருமணம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது அவங்க நைட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் உண்டு பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க,
எப்படியும் நான் கொடுக்க போறேன், ஒரு 10 நாள் நான் வந்து எங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது அவங்க ஏன் அங்க கோவப்பட்டாங்கன்றது நமக்கு அப்ப புரியல. இப்போ நாம கடைசி ஒரு தருவாயில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சோ குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்படின்னா இங்க இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உறவுகளும் தற்காலிகமானது. சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்கணும் தானே. சோ மறந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்க போக முடியும். அங்க எப்படி அவங்க வீட்டை வந்து ரெபேக்காள் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்கள அத்தனை வருஷமா வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை வந்து விட்டுட்டு நான் அங்க போறேன்னு சொல்லி எந்த தைரியத்துல போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியல. கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமாவும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அங்க போய் சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. ஈசாக்கு கூட போனா அவங்க வந்து ராஜாவா இருக்காங்க, ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அங்கதான் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை புடிச்சுக்கிட்டாங்க, அங்க போய் சேர்ந்துட்டாங்க. நமக்கான ஆசீர்வாதம் எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு. அங்க வந்து அழியாமையே கிடையாது. வலியோ வேதனையோ துக்கமோ கண்ணீரோ இது மாதிரி எதுவுமே அங்க இல்லை. சோ அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னா நாம என்ன பண்ணணும்னா இந்த பூமி காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா விட்டுறணும். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சோ இந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோமா ராஜா நம்ம மேல வந்து பிரியப்படுவார்னா, இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு வரப்போற மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த ஒரு கணவனும் தனக்கு வரப்போற மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? சோ அப்போ வந்து எதிர்பார்க்கிறாரு, தேவனும் எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கிறாரு. சோ அப்படி நாம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேல எவ்வளவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரியமே ரூபவதியை எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? சோ சாதாரணமா எல்லாரையும் சொல்லிட முடியுமா? சாதாரணமா வாழ்றவங்க மேல நம்ம காட்டுற அன்பு ரொம்ப நாள் நிலைக்கிறது கிடையாது. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு காலத்துக்கும் நிற்கும். வாசிங்க. அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சோ அவர் நம்மளுடைய ஆண்டவர், அதாவது கணவர். அவரை நம்ம என்ன பண்ணணும்? சோ கணவனுக்கு மனைவி எப்படி கீழ்படுகிறாங்களோ அதே மாதிரி தேவனுக்கு நாம என்ன கீழ்படிக்கணும். சோ அந்த மாதிரி படிஞ்சா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. சோ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சோ இந்த ஒரு வாய்ப்பு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. கல்யாணம்ன்றது ஒருத்தவங்களோட பண்றது. ஆமா தானே? அங்க எப்படி ஈசாக்கு ரெபேக்காளோட பண்ணாங்களோ இங்க கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையோட பண்றது. இந்த ஒரு முதல் ஒரு வாய்ப்பு யாருக்கு உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு தான். ஸோ அந்த ஒரு கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையா போறவங்களுக்கு. ஸோ அடுத்த ஒரு வசனம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடியானாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மணவாளனோடு போக முடியும். ஆமா தானே? அங்க ரெபேக்காள் சில கேரக்டர் வச்சிருந்தாங்க இல்லைங்களா? என்னென்ன கேரக்டர் வச்சிருந்தாங்க? ரொம்ப அழகா இருந்தாங்க, அப்புறம் சோர்வே இல்லாம பலனோடு இருந்தாங்க, அப்புறம் ரொம்ப இரக்க குணமா இருந்தாங்க. ஏன்னா கூட வந்த மிருகங்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்க நமக்கு எது அது அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமளும் அழகா இருக்கணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளத்துல. எப்படி சாந்தம் பிளஸ் பொறுமை. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஒரு பொறுமை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா? தான் நல்லது பண்ணதுனாலும் பரவாயில்ல, ஆனா அவர் வந்து நமக்கான ஒரு பலியா அவர் வந்து நிற்கும் போது அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா அவமானத்தையும் படுத்தினாங்க. அவர் எந்தாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா தூசணமா? இல்லவே இல்லை. ஸோ அந்த ஒரு சாந்த குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை நோக்கி எதிர்கொண்டு போகலாம். அவரும் என்ன பண்ணுவாருன்னா நம்மள அன்போடு சேர்த்துக்குவாரு. ஸோ இந்த ஒரு பாடம் 4 கதாபாத்திரங்களை பழைய நிஜத்துல நிழல்ல பார்த்துட்டு இப்ப நிஜத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அங்க ஆபிரகாம், இங்க தேவன், அங்க ஈசாக்கு, இங்க அங்க ரெபேக்காள், இங்க அங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியேசர். இங்க ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே சேர்ந்ததுதான் திருமணம். இங்கேயும் எல்லாமே சேர்ந்தாதான் அந்த சபையுடைய வாய்ப்பு முடிவடையும். ஆமா தானே?
ஸோ பாடம் புரிஞ்சுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ பொறுமையோடு கேட்ட உங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.